வெல்கம் பேக் டு தமிழ் ரெப்ரா சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாம் நல்லா இருக்குன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போறோம்னா பிரிண்ட் ப்ராசஸ். பிரிண்ட் ப்ராசஸ்னா என்ன, அதில் என்னென்ன டைப் இருக்குங்கிறத பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம பிரிண்டிங்கில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்ம ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ண போகிறவங்களோ இல்லை ப்ராடக்ட் வந்து பிரிண்ட் பண்ண போகிறாங்களோ அப்போ வந்து கரெக்டான பிரிண்டரை சூஸ் பண்ணுறது, அதாவது பிரிண்ட் ப்ராசஸ். அதை நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷாம்பு பாக்கெட் இருக்கு, அதுக்கு வந்து எந்த பிரிண்ட் ப்ராசஸ் போனோம், இல்லை ஒரு லேபிள் இருக்கு அதுக்கு என்ன பிரிண்ட் ப்ராசஸ் போனோம், இல்லை ஒரு காட்டன் இருக்கு அதுக்கு என்ன பிரிண்ட் ப்ராசஸ் போகணுங்கிற மாதிரி அதுக்கேற்ற பிரிண்ட் ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணுற மூலமாக தான் நம்ம வந்து காஸ்ட் சேவ் பண்ண முடியும், அதை பிரிண்டோட குவாலிட்டியும் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? அதனால தான் நம்ம பிரிண்டிங் ப்ராசஸ்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். பிரிண்டிங் ப்ராசஸ் உங்களுக்கு இன்னும் சிம்பிளிஃபையாக சொல்லணும்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பிரிண்ட் அவுட் நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் எடுத்துப்போம். ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அதை வந்து பிரிண்டரில் இருக்குல்ல, பிரிண்டிங் மிஷினில் எடுக்கலாமா இல்லை ஜெராக்ஸ் மிஷினில் எடுக்கலாமா? இப்போ பிரிண்டிங் மிஷினில் எடுத்தால் 10 ரூபா ஆகும், ஆனால் ஜெராக்ஸ் மிஷினில் எடுத்தால் 2 ரூபா ஆகும். அப்போ உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு எதுவும் பிரிண்ட் எடுப்பீங்க. கரெக்டாக உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக வேணும், கலரில் வேணும் அப்படிங்கிறப்ப பிரிண்டிங் மிஷின் போவீங்க. இல்லை எனக்கு குவாலிட்டிலாம் வேணாம், ஜஸ்ட் ஒரு ப்ரூஃபுக்கு தான் அப்படிங்கிறப்ப ஜெராக்ஸ் மிஷின் போவீங்க. இதே மாதிரி தான் பிரிண்டிங்லேயும் நமக்கு வந்து என்ன பிரிண்ட் ப்ராசஸ் சூஸ் பண்ணுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அதில் என்னென்ன பிரிண்ட் ப்ராசஸ்ன்னு பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னா அதோட யூசேஜ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் பிரிண்டிங் இருக்குது, ஃப்ளெக்ஸோ பிரிண்டிங் இருக்குது, கிரேவியர் பிரிண்டிங் இருக்குது, டிஜிட்டல் பிரிண்டிங் இருக்குது, காம்பினேஷன் பிரிண்டிங் இருக்குது. இது அதோட காமன் யூசேஜ், குவாலிட்டி, காஸ்ட் உங்களுக்கு கம்பேரிசனுக்காக போட்டிருக்கேன். இந்த ஸ்லைடை வந்து நான் இந்த வீடியோட லிங்க்லேயே வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் படித்து கோ த்ரூ பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ப்ராசஸாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டிங். ஓகே, டிஜிட்டல் பிரிண்டிங்கிறது வந்து இப்போ வேகமாக வளர்ந்துக்கிட்டு வர ஒரு பிரிண்டிங் ப்ராசஸ். ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஃப்ளெக்ஸோ ஆஃப்செட் போகாமல் டிஜிட்டல்லையும் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சில பெரிய பிராண்ட்ஸ்லாம். இது வந்து இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிளேட் எதுவும் மேக் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு டிசைன் மேக் பண்ண போகிறோம். அது ஈவன் சிஎம்ஐக்காக இருக்கலாம், ஸ்பாட் கலராக இருக்கலாம், என்ன கலராக வேணா இருக்கலாம், கொண்டு போய் மிஷினில் கொடுக்க போகிறோம், பிரிண்ட் பண்ண போகுது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் இருக்குல்ல, ஃப்ளெக்ஸ் பேனர்ல அடிக்கிறாங்களா, அந்த மாதிரி பிரிண்ட் மிஷின்லாம் டிஜிட்டல் பிரிண்டிங் தான். அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இங்க் இருக்கும், நம்ம கொடுக்குற கலரை அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? இங்க போட்டுக்கு ஒர்க்கிங் பிரின்சிபல், நோ பிரிண்டிங் பிளேட்ஸ். ஓகேவா? பிரிண்டிங் பிளேட்லாம் கிடையாது, ஜஸ்ட் நீங்க ஒர்க் பண்ற ஆர்ட்வொர்க்கு ஒரு இமேஜா கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான், டிஜிட்டல் இமேஜ் டைரக்ட்லி பிரிண்டர். இது எங்கெங்க யூஸ் பண்ணாங்கன்னா, இதோட அட்வான்டேஜ் என்ன, ஷார்ட் ரன்ஸ் இருக்குல்ல. இப்போ ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பண்ண போறேன், ஒரு சும்மா ஒரு 100 லேபிள் பண்ணும் எனக்கு ஒரு பாட்டிலுக்கு, அப்படிங்கிறப்போ போயிட்டு ஃப்ளெக்ஸோ ஆஃப்செட்டோ கிரேவியரோ போறத விட டிஜிட்டல்ல போறது ரொம்ப காஸ்ட் சேவிங், பிளஸ் வந்து இமிடியேட்டா பிரிண்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வேரியபிள் டேட்டா, ஃபாஸ்ட் செட்டப். ஓகேவா? வேரியபிள் டேட்டா ஒன்றும் இல்லை, இப்போ பார்கோடோ இல்லை வந்து டேட்டா மேட்ரிக்ஸு இல்லை வந்து பெஸ்ட் பிஃபோர் இதெல்லாம் வந்து டிஜிட்டல்ல போட்டுப்பாங்க. அதெல்லாம் வந்து அதாவது வேரியபிள் டேட்டாங்கிறது பெரிய டாபிக், நான் வந்து அதை தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது வேரியபிள் டேட்டா அந்த ஃபாஸ்ட் செட்டப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் காஸ்ட் ஃபார் லாங் ரன். இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க ஒரு கம்பெனி, அதை ஒரு 100 பாட்டில் செய்கிறப்ப இது யூஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த கம்பெனி பிக்கப் ஆகி ஒரு 1 லட்சம் பிரிண்ட் எடுக்க போகிற, 2 லட்சம் பிரிண்ட் எடுக்க போகிற, திரும்ப ஸ்டில் டிஜிட்டலாக இருந்தீங்கன்னு வச்சுங்க, அது வந்து காஸ்ட் ரொம்ப ஹெவியாகும், அது வந்து வேஸ்ட். அது வந்து டிஜிட்டல் வந்து போகக்கூடாது. ஓகேவா? அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மார்க்அப்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஏதாவது பிரிண்ட் சாம்பிள் எடுத்து பார்க்கறது, ப்ரோட்டோடைப்ஸ், பர்சனலைஸ் பேக்கேஜிங், இது இல்லாமல் லேபிள்ஸ், இதுமாரி இதெல்லாம் வந்து டிஜிட்டலில் பண்ணுவாங்க. இந்த சாம்பிள் இந்த சைடில் போட்டு டிஜிட்டல் மிஷின் இந்த மாதிரி தான் இருக்கும், சைடில் இருக்குல்ல, இந்த மாதிரி லேபிள்ஸ் தான் நம்ம இதில் பிரிண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் பிரிண்டிங். ஆஃப்செட் பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஜிட்டலாக கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங்கு, இதில் வந்து குவாலிட்டி ப்ளஸ் கலர் வந்து அக்யூரன்சி வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஒரு க்ரீனு தான் நினச்சி பிரிண்ட் பண்ண போனால் க்ரீனாகவே காட்டும், ஆனால் டிஜிட்டல் ஆப்பிளில் உங்களுக்கு அந்த அளவுக்கு கலர் வந்து அக்யூரேட்டாக வராது. ஓகேவா? அதுமாரி இது வந்து ஒரு மீடியம் ரன்னு, அது எப்படி லோ ரன்னு, இது வந்து மீடியம் ரன் மீன்ஸ் வந்து இப்போ ஒரு 50,000 காப்பி போட போகிறேன், ஒரு 1 லட்சம் காப்பி போட போகிறேன்னா, அது இல்லாமல் லாங் ரன்னுக்கும் சரி, ஒரு 2 lakhs காப்பி எடுக்க போகிறேன்னா ஆஃப்செட் பிரிண்டிங் வந்து ரொம்ப வெரி குட் பிரிண்ட் ப்ராசஸ். ஓகேவா? இதுக்கு வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, பிளேட் மேக் பண்ணணும். இதுக்கு அதான் ஒன்று, எத்தனை கலர்ஸ் இருக்கோ, இப்போ எக்ஸாம்பிள் வந்து 5 to 6 கலர் இருக்குன்னு வச்சுங்க,
6 கலருக்குமே செப்பரேட் பிளேட் 6 பிளேட்ஸ் ரெடி பண்ணோம். அதுக்கு பிளாங்கெட்டு சப்ஸ்டேட் இந்த இருக்கு பாருங்க, உங்களுக்கு புரியும்னா சைடில் ஒரு படம் போட்டுருக்கோம் பாருங்க. இதான் சிம்பிளா சொல்லணும்னா மேலே வந்து இங்க் ரோலர் இருக்கும், டேம்பிங் ரோலர் இருக்கும், பிரிண்டிங் பிளேட் இருக்கும், பிளாங்கெட் சிலிண்டர் இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து இம்ப்ரெஷனுக்கும் பிளாங்கெட்டுக்கும் நடுவில் வந்து பிளேட்டு உங்களுக்கு வந்து அதை பிளேட் எல்லாம் மவுண்ட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து உங்களோட சப்ஸ்டேட் போகும். போகிறப்போ உங்களுக்கு ஒவ்வொரு கலராக பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரிண்டிங் ஸ்டேஷனாக இருக்கும். சயானுக்கு தனியாக இருக்கும், மெஜந்தாக்கு தனியாக இருக்கும், எல்லோவுக்கு தனியாக இருக்கும், பிளாக்குக்கு தனியாக இருக்கும். செப்பரேட்டாக இருக்கா, எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேட் இருக்கும். அந்த பிளேட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து சப்ஸ்டேட் போய் போகிறப்ப பிரிண்ட் ஆகும். இதோட அட்வான்டேஜ் இங்கே போட்டுக்கோங்க, எக்ஸ்டர்னல் குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்கும், அக்யூரேட் கலர் வரும், காஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்கும். ஃபார் மீடியம் அண்ட் லாங் ரன், காஃபிஷியன்ட் ஃபார் மீடியம். இதை கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு 100 லேபிள் ரன் பண்ணுறதுக்காக பிளேட் மேக் பண்ணி கொண்டு போய் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து லாஸ் தான் ஆகும். இதெல்லாம் மீடியம் ஆர் லாங் ரன் தான் யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பிளேட்டு கண்டிப்பாக வேணும். டிஜிட்டலுக்குலாம் எதுவுமே தேவையில்ல, ஜஸ்ட் எடுத்து பிரிண்ட் பண்ணலாம். இதில் அப்படி கிடையாது, பிளேட்டு ரெடி பண்ணணும், செட்டப் பண்ணணும், ஹையர் செட்டப் ரெக்கார்டு. அந்த பிளேட் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா, இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஃபோல்டிங் காட்டன், ஃபார்மா ப்ராடக்ட்டு, ஃபுட் காட்டன், அதெல்லாம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஆஃப் சைடில் போகலாம் ஒர்க் பண்ணுவோம். சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸோகிராஃபிக். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸோன்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பாலிமர் பிளேட்டை வச்சு ரெடி பண்ணுறது ஃபர்ஸ்ட். இது இந்த இங்கே போட்டுக்கோங்க, ஃபோட்டோ பாலிமர் பிளேட், அன்லக்ஸ் அண்ட் டாக்டர் பிளேட், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அதில் ஒர்க்கிங் பிரின்சிபலில். இது என்ன வெரி ஹை ஸ்பீடு, ரொம்ப ஹை ஸ்பீடில் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ளெக்ஸோகிராஃபி வந்து குட் ஃபார் பிரிண்டிங். ஓகேவா, பிரிண்ட் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஆன் ஃபிலிம், ஃபாயில், பேப்பர் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ளெக்ஸோ தான் சூஸ் பண்ணுவாங்க. இது டிஸ்அட்வான்டேஜே இருக்குது, என்னன்னா டாட் கெயின் இருக்குது, மின்டாட் இஷ்யூ வரும், பிளேட்டோட காஸ்ட் அதிகம், இதெல்லாம் இருக்குது. இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் இந்த சைடில் போட்டுக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து உங்களுக்கு பேப்பர் வந்து ரன் ஆகும். இங்கே இம்ப்ரெஷனுக்கு பிளேட் சிலிண்டர் இருக்கும், அனலாக் சிலிண்டர். கீழே இருக்க இங்கை வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபவுண்டைன் ரோலர் வந்து பிக் பண்ணி எடுத்து அதை டாக்டர் பிளேட் வந்து மெயின்டைன் பண்ணும் இங்க் லெவலை. அதுக்கப்புறம் அனலாக் போய் அதுலேருந்து பிரிண்டிங் பிளேட்டுக்கு போகும். இதுதான் ஃப்ளிக்ஸோட பிரிண்டிங் பிரின்சிபல். ஓகேவா, இதில் என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து ஹை ஸ்பீடாக ரன் பண்ணலாம். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆஃப் செட்டோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆஃப் செட் அளவுக்கு இருக்காது, ஆஃப் செட்டோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஓரளவு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். அதுமாரி வந்து உங்களுக்கு வந்து பிரிண்டிங் வந்து ஃபாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம். இதுதான் ஃப்ளெக்ஸோட அட்வான்டேஜ். மின்டாட் இஷ்யூ வரதான் செய்யும், அதை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம ஆட்டோ சைடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேவியர் பிரிண்டிங். இதெல்லாம் பார்த்த எல்லா பிரிண்ட் ப்ராசஸ்லையும் கிரேவியர் பிரிண்டிங் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஃபார் செட்டப் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது வந்து ஒரு சிலிண்டர் இருக்கும், அதில் வந்து என்கிரேவ் பண்ணுவாங்க, என்கிரேவ் பண்ணி உங்களுக்கு வந்து சிலிண்டர் மேக் பண்ணணும். ஓகேவா, அதனால இது வந்து இனிஷியல் செட்டப் காஸ்ட் ஆகும், அதிகமாகும். ஆனால் இதில் வந்து சிலிண்டரை வந்து ஃபியூச்சரில் வந்து கரெக்ஷனோ இல்லை எடிட்ஸோ பண்ண முடியும் மற்ற பிரிண்ட் ப்ராசஸ் கம்பேர் பண்ணுறப்ப, அந்த அட்வான்டேஜ் இதில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ரன்னு. இப்போ நம்ம அதில் 1 லட்சம் 2 லட்சம் ரன் தானே பார்த்தோம் ஒரு ஆட்டோ இருக்கு. இது 5 லட்சம் 10 லட்சம் பிரிண்ட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் இந்த ₹1 ஷாம்பு பாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா கிளினிக் ப்ளஸ் இல்லை மற்ற பிராண்ட் ₹1 ₹2 ஷாம்பு பாக்கெட்டு இது எல்லாமே வந்து கிரேவியர்ல தான் போடுவாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப லாங் ரன், எவ்வளோ லாங் ரன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு காஸ்ட் எஃபிஷியன்ட். ப்ளஸ் வந்து குவாலிட்டி வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ரன்ல என்ன எடுக்கிறீங்களோ அதே லாஸ்ட் ரன் வரைக்குமே குவாலிட்டி மெயின்டைன் ஆகும். அந்த அளவுக்கு வந்து இது வந்து வெரி குட் பிரிண்ட் ப்ராசஸ். இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா என்கிரேடு சிலிண்டர் டிரான்ஸ்ஃபரிங். ஓகே, அந்த என்கிரேட் பண்ணிருக்காங்க, சிலிண்டர் சைடில் காட்டியிருக்க பாருங்க, இந்த சிலிண்டரில் வந்து என்கிரேவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜ் என்ன, ப்ரீமியம் குவாலிட்டி வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும், லாங் சிலிண்டர் லைஃப் வரும், ஐடியல் ஃபார் லாங் ரன். இதோட டிஸ்அட்வான்டேஜ் வெரி ஹை சிலிண்டர் காஸ்ட். சப்போஸ் நம்ம ஒரு சிலிண்டர் மேக் பண்ணுறோம், சயான் உள்ள பிளேட் ஒன்று மேக் பண்ணுறோம், தப்பு எதாவது பண்ணிட்டோம்னா ரீமேக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் ஆகும். இதெல்லாம் வெரி ஹை காஸ்ட் ப்ராசஸ். ஓகேவா, இது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்நாக் பவுச்சஸ், காஃபி பேக்கு, லேமினேட்டட். நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா லேஸ் சிப்ஸ் பாக்கெட்டு, உங்களுக்கு சொல்லணும் பிரிட்டானியா பிஸ்கட் பாக்கெட், இது எல்லாமே வந்து கிரேவியர் தான். மேக்ஸிமம் ஃபுட்டு வந்து இந்த லாங் ரன் சின்ன சின்ன எஃப்எம்ஜி ப்ராடக்ட் எல்லாமே வந்து கிரேவியரில் தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் பிரிண்ட். இது நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியில வந்து இப்போ வந்து ட்ரெண்டாக இருக்கு. இது ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது எப்படி காம்பினேஷன் பிரிண்ட் ஒர்க் ஆகும்னா, கீழே உங்களுக்கு சாம்பிள் காட்டுங்க, ஃப்ளெக்ஸோல ப்ளஸ் கிரேவியர். இப்படின்னா என்னன்னா ஃப்ளெக்ஸோல வந்து சாலிட் கலர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிடுவாங்க காஸ்ட் சேவிங்காக. ஆனால் இமேஜ் இருக்குல்ல,
ஒரு ஃபோட்டோ இருக்கு, ஒரு ஆர்டர் இருக்கு, ஒரு மாடல் இருக்காங்க, அதில் மற்ற எல்லாமே வந்து சாலிட் கலராக இருக்குது, டெக்ஸ்ட் எல்லாமே சாலிட் கலராக இருக்குது. அப்படிங்கிறப்ப டெக்ஸ்ட் எல்லாம் ஃப்ளெக்ஸோவில் பிரிண்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோஸை மட்டும் கிரேவியரில் பிரிண்ட் பண்ணாங்க. இது எதுக்காகனா உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து அந்த சாலிட் கலர்லாம் வந்து 3 இங்க்னு வச்சுங்க, அதை ஃப்ளெக்ஸோவில் பிரிண்ட் பண்ண பிறகு கிரேவியரில் ஒரு 2 இங்க் பிரிண்ட் பண்ணுறாங்கன்னா காஸ்ட் ரொம்ப சேவ் ஆகும். இது ஸ்ட்ரெயிட்டாக எல்லாத்தையும் கிரேவியரில் பிரிண்ட் பண்ணால் ரொம்ப காஸ்ட் ஹெவி ஆகும். அந்த மாதிரினால இப்போ வந்து காம்பினேஷன்ல பிரிண்ட் பண்றாங்க, 2 ப்ராசஸை மிங்கிள் பண்ணி பிரிண்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்லைடு உங்களுக்கு அட்டாச் பண்றீங்களா, அதை பத்தி டீட்டெயில் போட்டிருக்கேன், நீங்க படிச்சு பாருங்க புரியும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஃப்ளெக்ஸோ கிரேவியர், ஆஃப்செட் ஃப்ளெக்ஸோ, ஆஃப்செட் டிஜிட்டல், ஃப்ளெக்ஸோ கோல்ட் ஃபாயில் பிளஸ் இவி. ஓகேவா, இது மாதிரி மல்டிபிள் காம்பினேஷன் வந்து பிரிண்ட் பண்ணலாம். இது வந்து பாசிபிள். ஓகேவா, அந்த பாசிபிள் எதுக்காகனா அதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எஃபெக்ட், காஸ்ட் ஆப்டிமைசேஷன். நான் சொன்னேன் ப்ரீமியம் எஃபெக்ட்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளெக்ஸோவில் வந்து ஜாப் பிரிண்ட் பண்ணிடுவாங்க, கிரேவியரில் போயிட்டு சில எஃபெக்ட் கலர்ஸ், எக்ஸாம்பிள் கோல்டு கலர் இது மாதிரிலாம் அதில் பிரிண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி செய்யலாம். இல்லை கோல்டு ஃபைல செப்பரேட்டாக பிரிண்ட் பண்ணுவாங்க, மல்டிபிள் பிரிண்ட் ப்ராசஸில் பிரிண்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் காஸ்ட் ஆப்டிமைசேஷன் சொன்ன மாதிரி காஸ்ட் கட்டிங், செல்ஃப் இம்பேக்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜ், காம்ப்ளெக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூ வருவதில்ல, உங்களுக்கே தெரியும், ஒரே மிஷினில் ஓடுறப்பே ஏகப்பட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூ வரும். இப்போ வந்து ஏற்கனவே ஒரு ஃப்ளெக்ஸால ஒன்று ஆட்டோருக்கு எடுத்து கொண்டு போய் இன்னொரு இதில் ரன் பண்ணுறப்ப கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூ வரும். அது வந்து இதில் ப்ராப்ளம். ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் செட்டப் வந்து கொஞ்சம் ஹையர் சைடு தான் இருக்கும், ஆனால் செட்டப் பண்ணிட்டா லாங் ரன்னுக்கு வந்து இது வந்து பெனிஃபிட். அப்ளிகேஷன் வந்து ப்ரீமியம் காட்டன், ஃபிளெக்சிபிள் பேக்கேஜிங். ஓகேவா, இதுதான் ப்ரீமியம் காட்டனுங்கிறது. நல்லா எப்படி சொல்றது, உங்களுக்கு பிராண்டடா இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து டபுள் கோட்டிங்லாம் பண்ணிப்பாங்க, கோல்டு கோட்டிங், மேட்டு, வார்னிஷு, யூவி ஃபினிஷிங் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் காம்பினேஷன்லாம் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் டேபிள். ஓகேவா, உங்களுக்கு வந்து சிம்பிளாக புரியணுங்கிறதுக்காக இந்த கம்பேரிசன் டேபிள் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து கேட்டகரி பிரிச்சுக்கிறோம், ப்ரீமியம் குவாலிட்டி, கர்வ்டு சர்ஃபேஸ், ஃப்ளெக்சிபிள் பேக்கேஜிங், செட்டப் காஸ்ட், பெஸ்ட் ரன், இப்படி வந்து கேட்டகரி பிரித்து போட்டிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆஃப்செட் எடுத்துப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் கொடுக்குறாங்க பிரிண்ட் குவாலிட்டி, அப்போ வந்து குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ்லாம் இது பிரிண்ட் பண்ண முடியாது, ஃப்ளெக்சிபிள் பேக்கேஜிங் வந்து வேலைக்கு ஆகாது, செட்டப் காஸ்ட் ஹையர் சைடு தான் இருக்கும், மீடியம் அண்ட் லாங் ரன் பண்ணலாம். ட்ரை ஆஃப்செட், ஆஃப்செட்லேயே ட்ரை ஆஃப்செட் இருக்கு, ட்ரை ஆஃப்செட் 4 ஸ்டாரு ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணலாம். அதாவது ரேப்மாங்க ஐஎம்எல் ஆட்டோருக்கு அதெல்லாம் பிரிண்ட் பண்ண முடியும். ஃப்ளெக்சிபிள் பேக்கேஜிங் இல்லை, செட்டப் வந்து ஹையாக தான் இருக்கும், லாங் ரனுக்கு வந்து பெஸ்ட்டு. ஃப்ளெக்ஸோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே 4 ஸ்டார் தான் குவாலிட்டியில், லிமிட்டடாக பிரிண்ட் பண்ணலாம் அந்த கர்வ்டு சர்ஃபேஸ்லாம். ஃப்ளெக்சிபிள் பேக்கேஜிங் வந்து யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து செட்டப் காஸ்ட் ஹையாக தான் இருக்கும், லாங் ரனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கிரேவியர் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங்னா, ப்ளஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும், கர்வ்டு சர்ஃபேஸ்லாம், ஃப்ளெக்சிபிள் பேக்கேஜிங் பிரிண்ட் பண்ணலாம், செட்டப் காஸ்ட்னு வெரி ஹை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், மற்றதை விட அது வெரி ஹையாக இருக்கும், வெரி லாங்குக்கு யூஸ் பண்ணலாம். பெஸ்ட் ரன் வந்து ரொம்ப லாங் ரன்னுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் கிரேவியர். டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 4 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி, டிபெண்ட் ஆன் ப்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். கர்வ்டு சர்ஃபேஸில் லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணலாம். ஃப்ளெக்சிபிளில் எப்படின்னா சில இடத்துல தான் வந்து காம்பினேஷன் பிரிண்டில் வந்து டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணலாம். செட்டப் காஸ்ட் வந்து ரொம்ப லோ, ஷார்ட் ரன் தான் யூஸ் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி. அடுத்து காம்பினேஷன் பிரிண்ட் வந்து 5 ஸ்டார் சேம் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி, இது வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம் கர்வ்டு சர்ஃபேஸில். ஃப்ளெக்சிபிள் பேக்கேஜிங் வந்து பண்ணலாம், வெரி ஹை காஸ்ட் தான், சேம் லைக் கிரேவியர் மாரி. ஆனால் 2 இடத்துக்கு போயிட்டு வரும், ஃப்ளெக்ஸோ ப்ளஸ் கிரேவியர் ப்ளஸ் ஃப்ளெக்ஸோ, அந்த மாதிரி மாறி மாறி போயிட்டு வரனால உங்களுக்கு செட்டப் காஸ்ட் வந்து ஹையாக தான் இருக்கும். மீடியம் அண்டு வெரி லாங்க்கு வந்து இது பெஸ்ட் ரன். ஓகேவா, நெக்ஸ்ட் காஸ்ட்டை வச்சு கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இதில் வந்து 4 பிரிச்சுக்கிறோம். இனிஷியல் செட்டப் காஸ்ட்டு, பிரிண்ட் காஸ்ட்டு பர் யூனிட்டு, பெஸ்ட்டு ஃபார் குவாலிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி வரைக்கும் பிரிண்ட் பண்ணலாம், ஓவரால் காஸ்ட் சேவிங். ஓகே, இப்போ டிஜிட்டல் எடுத்திங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட் தான் செட்டப் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் காஸ்ட் பர் யூனிட் வந்து ஹையாக இருக்கும். அதாவது ஒரு 100 லேபிள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஒரு லேபிளோட காஸ்ட் வந்து 10 ரூபா வரும். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு 1 to 5000 காப்பி வரைக்கும் நீங்கள் வந்து டிஜிட்டல் போகலாம் ஷார்ட் ரன். ஓகேவா, ஆஃப் செட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியம் செட்டப் காஸ்ட் மீடியமாக இருக்கும், உங்களுக்கு வந்து பிரிண்டிங் காஸ்ட் வந்து லோவாக இருக்கும். ஓகேவா, ஒரு 5000 to 1 lakh காப்பினா நீங்கள் ஆஃப் செட் போடலாம், அது வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் செட்டு. ஃப்ளெக்ஸோனா கொஞ்சம் ஹையாக இருக்கும் இனிஷியல் செட்டப்பு, வெரி லோ
அதாவது பிரிண்ட் பண்ணி எடுக்கிற காஸ்ட் வந்து ரொம்ப லோ. செட்டப் தான் காசு அதிகமாக இருக்கும். நீங்கள் பிரிண்ட் பண்ணி அவுட்புட் எடுக்கிற காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 50,000 காப்பிக்கு மேலே போகிறதுனாவே டிஃபால்ட்டாக ஃப்ளெக்ஸோக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் கிரெவியர் எடுத்திங்கன்னா இனிஷியல் செட்டப் வந்து வெரி ஹை, லோவஸ்ட், உள்ளத்துல ரொம்ப லோவஸ்ட் இதுதான் சொல்ல போனால். இது காஸ்டிங்க்கு, அதாவது ஒரு பிரிண்டோட காஸ்ட்டு 5 லட்சத்துக்கு மேலே பிரிண்ட் பண்ண போகிறப்ப நம்ம டேரெக்டாக கிரெவியர் போயிடலாம். இது ட்ரை ஆஃப் செட் போட்டிருக்கோம். ட்ரை ஆஃப் செட் வந்து ஹையாக தான் இருக்கும் செட்டப் காஸ்ட்டு. அடுத்து லோ பிரிண்டிங் காஸ்ட்டும் லோவாக இருக்கும். ஹை ஃபார் ஹை வால்யூம், அதாவது கண்டெய்னர் மேலே சொல்கிறேன், இது வந்து பெஸ்ட் ஃபார் கப்ஸு டப்பு இது மாதிரி பண்ணுறப்ப ட்ரை ஆஃப் செட் போகலாம். அது ஹை வால்யூமாக இருக்கப்போ போகணும் கண்டிப்பாக. ஓகேவா. நெக்ஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வெரி ஹை தான் செட்டப்புக்கு. இது வந்து டிபெண்டிங் ஆன் ப்ராசஸ் யூஸ்னால இது அமௌண்ட் வந்து நம்ம சொல்ல முடியாது லோவாக வருமா ஹையாக வருமானு. இது ஏன்னா இது பண்ணுறது காம்பினேஷன் பண்ணுறத நோக்கமே வந்து காஸ்ட் கம்மியாகிறத விட அவங்க ப்ரீமியம் பேக்கேஜிங் பண்ணுறதுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்களே. அதாவது காஸ்ட்டை பற்றி அவங்க இது பண்ணிக்க மாட்டாங்க. இங்கே போட்டுக்குப்பாங்க, அதான் பெஸ்ட் ஃபார் ப்ரீமியம் பிரிண்ட் பேக்கேஜிங் வந்து காம்பினேஷன் பிரிண்ட். ஓகேவா. இங்கே திரும்ப போட்டிருக்கு அதே தான். உங்களுக்கு வந்து எது வந்து இது போகலாம், 100 to 1000 டிஜிட்டல். ஓகேவா. 1000 to 10,000 டிஜிட்டல். அடுத்து ஆஃப் செட் போயிடலாம். 10,000 to 1 லட்சம் ஆஃப் செட், 50,000 to 5 லட்சம் வந்து ஃப்ளெக்ஸோ பிரிண்டிங், 5 லட்சத்துக்கு மேலே கிரெவியர். ஓகே. இது வந்து பேஸ்டான வந்து நம்ம ரெக்யர்மெண்ட் பண்ணி ட்ரை ஆஃப் செட். இங்கே இன்னொரு காஸ்ட் கம்பேரிசன் போட்டிருக்கோம். 1 லட்சம் காப்பி ஃப்ளெக்ஸோவில் பவுச்சஸ் போட போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறோன்னா, இது டிஜிட்டலில் போனீங்கன்னா இதே 1 லட்சம் காப்பின்னா ரொம்ப ஹையஸ்ட்டாக வரும் ரேட்டு. ஆஃப் செட்டு நாட் சூட்டபிள், ஃப்ளெக்ஸோனா ரொம்ப கம்மியாக வரும். இதே கிரெவியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா லோவஸ்ட் வெரி லார்ஜ் வால்யூம் எஸ்பெஷலி இஃப் சிலிண்டர் ஆர் ரீயூஸ்டு, அதாவது சிலிண்டர் திரும்ப யூஸ் பண்ணுறதுனா இது ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட்டாக இருக்கும். இதே எக்ஸாம்பிள் 2000 ஃபோல்டிங் காட்டன் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோன்னா டிஜிட்டல் வந்து வெரி லோவஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் ரெப்ரோ. ஹாவ் அ நைஸ் டே.